அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா சொல்ல போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு ஒரு மெகா ஈவெண்ட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும், நம்ம என்ன மாதிரி மார்க்கெட்டை நாளைக்கு அணுகலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் மார்க்கெட் வீக்லியில் டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது பட்ஜெட்டை பொறுத்து தான் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவில் இருந்தாலும் நல்ல ஒரு ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. நம்மளோட சப்போர்ட் 24,465. நான் நேற்றையே சொல்லியிருந்தேன், ரிலையன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு கீழே போகிறதுக்காக கீழே தள்ளிக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டை. ஹெச்டிஎஃப்சியை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி கான்ட்ரிபியூட்டர் யார் நெஃப்டிக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, ரிலையன்ஸ் 90 பாயிண்ட் நெகட்டிவ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 108 புள்ளிகள் டவுன் சைடு போயிருக்கு. ரிலையன்ஸ் 90 புள்ளிகள் நெகட்டிவ் ஆக்கியிருக்கு. ஆனால் ஹெச்டிஎஃப்சி அதை ஈக்குவல் பண்ணியிருக்கு. சரிங்களா, நான் இப்போ வீக்லி அனலைசிங்லேயே சொல்லியிருந்தேன், இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல் தான் நடந்துச்சு. நாளைய தினம் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும், காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே 10-10:30 மணிக்கு போல் பட்ஜெட் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. பட்ஜெட் வாசிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும். எந்தெந்த செக்டாருக்கு என்னென்ன மாதிரியான ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற் போல் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் அந்தந்த செக்டாருக்கு ப்ரைஸ் எகிரும். சரிங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசருக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். அதில் எந்த செக்டாரில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு டே முடிஞ்சதுக்கப்புறம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக படிச்சுட்டு, எது எந்தெந்த செக்டாருக்கு பாசிட்டிவ், எது எந்தெந்த செக்டாருக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 days கழித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். உதாரணமாக ஒரு விவசாயத்துறைக்கு ஃபண்டு ஒதுக்குனாங்க அப்படின்னா, அது எதுக்கெலாம் வரும்னா, ஃபெர்டிலைசருக்கும் வரும், அக்ரிகல்ச்சர் இப்போ டிராக்டர்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு மகேந்திரா டிராக்டர் கம்பெனி இருக்குது, அதுனா ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயும் அதோட இம்பேக்ட் இருக்கும். ஆட்டோமொபைல்லையும் அதோட இம்பேக்ட் இருக்கும். அதோட சேர்த்து என்ன பண்ணும், அதோட ஸ்டீல் செக்டார்லேயும் அதோட இம்பேக்ட் இருக்கும். அதே நேரத்தில் ஃபெர்டிலைசர்னால் கெமிக்கல் செக்டார்லேயும் அதோட ரியாக்ஷன் இருக்கும். அதே போல் வேறு ஏதாவது பேங்கிங் சம்மந்தமான செக்டாருக்கு ஒரு சில சலுகைகள்லாம் வழங்கினாங்க அப்படின்னா, பேங்க் சம்மந்தப்பட்டமான செக்டார் எல்லாத்துக்குமே ஒரு சில விதமான ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலுமே பட்ஜெட் வாசிக்க ஆரம்பித்தோடனே உடனே அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும், அந்த ஸ்டாக்கில் உடனடியாக முதலீடு செஞ்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே நாளில் எதுவுமே ஃபுல்லாக ஏறிடாது. சரிங்களா, ஃபுல்லாக பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங்கே நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த பட்ஜெட்டில் எந்தெந்த செக்டாருக்கு என்னென்ன ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1 or 2 days கழித்து எந்த செக்டார் நல்ல புல்பேக் கொடுக்கும், ஃபண்டமெண்டலாக எது நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக எது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா, அதே நேரத்தில் 25,000க்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் ஆணுச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். 24,900 அப்படின்னா 25,000க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஒரு பேங்கிங் செக்டாருக்கு ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே பேங்கிங் செக்டார் நிஃப்டியை புல்பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு என்ன மாதிரியான நியூஸ் கொடுத்தாலும் எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று பண்ணுவாங்க பட்ஜெட் டயத்தில். அந்தமாரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்கும்.
அதனால அந்த மாதிரியான சமயங்களில் மார்க்கெட் மேலே போகுதுன்னு முடிவு எடுத்துட வேணாம், கீழே போகுதுன்னு முடிவு எடுத்துட வேணாம். ஒரு சும்மா ஒரு ரூபா ப்ரீமியம்லாம் 100 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், 100 ப்ரீமியம்லாம் ₹1 ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் ரொம்பவே வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. பெருசாக வந்து ஓஐ டேட்டாலாம் பெருசாக ஒர்க் ஆகாதுனால என்னன்னா, ஏன்னா பட்ஜெட் முடிகிற வரைக்கும் நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். விக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட் வாட்ச் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸை வந்து இறக்கிடுவாங்க. விக்ஸ் வந்து இப்போதைக்கு எவ்வளோவில் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் விக்ஸை செக் பண்ணிக்கிறேன். இந்தியா விக்ஸ் ஏன்னா விக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட் முடிஞ்சோடனே டக்குன்னு விக்ஸை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரீமியத்தை எடுத்து வச்சுருந்தா கூட என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். விக்ஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னா 15.35 இருக்குது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே விக்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ஏற ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 17, 18, 19, 20 ரேஞ்சுக்கு கூட வர ஆரம்பிச்சிடும். அந்த 20 ரேஞ்சுக்கெலாம் வரும்போது ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட்ஜெட் வாட்ச் முடிஞ்சோடனே டக்குன்னு ஒரு 15-20% கூட விக்ஸ் இறங்கும். அப்போ உங்களோட ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால கொஞ்சம் சேஃபாக இருங்க. ப்ரீமியத்தில் ரொம்பவே வந்து வாலட்டிலிட்டி இருக்கும். பட்ஜெட் முடிஞ்சோடனே ப்ரீமியம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அதனால ஜீரோ ஹீரோ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருசாக வந்து உங்களோட கேபிட்டலில் ஒரு 1%, 0.5% அந்தமாரி ஏதாவதுனா கூட மூவ் பண்ணுங்கள். ஃபுல் கேபிட்டல்லாம் நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே வந்து ரிஸ்கியாக இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நாளைக்கான நெஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,457, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 24,197, 24,000க்கு கீழெல்லாம் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 23,500 வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் வாலட்டிலிட்டியில். சரிங்களா, தென் 24,857 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சு, 25,000க்கு மேலாம் க்ளோசிங் வச்சுதுன்னா 25,365 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இது நெஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். குயிக்காகவே சொல்லிடுறேன். இந்த பாக்ஸ் பேட்டர்னை விட்டு பேங்க் நிஃப்டி எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 52,773 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 53,269 அப்படிங்கிற ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக 54,310 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா 52,167 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 51,755 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 51,147 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 51,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 51,000ங்கிற லெவல் கூட வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, நாளைக்கு ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பிரி அதையும் பார்த்துக்கோங்க. ஃபின்னிஃப்டியும் ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, அந்த பேங்க் நிஃப்டிக்கு என்ன மாதிரியான நியூஸ் வருதோ அதற்கு தகுந்தாற்போல தான் ஃபின்னிஃப்டியும் ரியாக்ட் ஆகும். நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,527, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,384, அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,158, அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,830 அப்படிங்கிற லெவலு ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,928 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,046. இந்த 24,046 அப்படிங்கிற லெவலெலாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதை இன்ட்ராடே லெவல்ஸை நாளை தினம் சாயந்தரமாக நான் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தென் மிட் கேப்பில் ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே. நம்ம இந்த எல்லோ ஜோன் சொன்னோமா, இந்த எல்லோ ஜோனில்
மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த ரேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எவ்வளோன்னா 12,060. அதை தொடணும் அப்படின்னா ஒரு 20 புள்ளிகள் வந்திருந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கும். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தோடனே நல்ல ஒரு புல் பேக் மார்க்கெட்டில் அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி 12,600லேருந்து 12,060லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. சரிங்களா, அந்த ரேலி வந்து கண்டினியூவாக இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் கேண்டிலில் 400 புள்ளிகள் ஏறிடுச்சு. அகைன் வந்து இப்படியே ஏறி வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 12,496 சொன்னோமா, மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,491 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் சப்போர்ட் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்போர்ட்டை என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 12,145க்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. தெரியுதுங்களா, நம்ம இதுக்கு இடையில எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டம் வரைக்கும் விழுகும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்தோம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு 12,360 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து இன்னைக்கு வந்த இந்த லோ 12,062 அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 11,832. ஓகே, இந்த லெவலுக்கு மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக பார்க்க வேணாம் நண்பர்களே. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வால்டிலிட்டியில் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம இதே போல் நீங்களும் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x3 மார்ஜின் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து எது வேணாலும் நடக்கலாம். நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 95% லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில தரவுகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா 3 மந்த் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரியல் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.